ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் என் அன்பு சகோதர சகோதரிகளே, பவளம் சமூக ஊடகத்தின் வழியாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். கடவுள் எவ்வளவு நல்லவர், ஆண்டவர் எவ்வளவு நல்லவர் என்பதை சுவைத்து பாருங்கள். சுவைத்து பார்க்கிற நாம் அவரை புகழ்ந்து பாடி மகிழ்ச்சியோடு நன்றி செலுத்துவோம். ஆண்டவரை எக்காலமும் போற்றிடுவேன், அவர் புகழ் எப்போதும் என் நாவில் ஒலிக்கும். ஆண்டவரை எக்காலமும் போற்றிடுவேன், அவர் புகழ் எப்போதும் என் நாவில் ஒலிக்கும். மகிமைப்படுத்துங்கள், ஒருமித்து அவர் நாமம் உயர்த்திடுவோம். என்னோடு ஆண்டவரை மகிமைப்படுத்துங்கள், ஒருமித்து அவர் நாமம் உயர்த்திடுவோம். நடனமாடி நன்றி சொல்லுவோம், நடனமாடி நன்றி சொல்லுவோம். ஆண்டவரை எக்காலமும் போற்றிடுவேன், அவர் புகழ் எப்போதும் என் நாவில் ஒலிக்கும். அவரை நோக்கி பார்த்ததால் பிரகாசமானே, எனது முகம் வெட்கப்பட்டு போகவே இல்லை. அவரை நோக்கி பார்த்ததால் பிரகாசமானே, எனது முகம் வெட்கப்பட்டு போகவே இல்லை. நடனமாடி நன்றி சொல்லுவோம், நடனமாடி நன்றி சொல்லுவோம். ஆண்டவரை எக்காலமும் போற்றிடுவேன், அவர் புகழ் எப்போதும் என் நாவில் ஒலிக்கும். ஆண்டவரை எக்காலமும் போற்றிடுவேன், அவர் புகழ் எப்போதும் என் நாவில் ஒலிக்கும். ஆண்டவருடைய வார்த்தைக்கு நேராக நம் இதயங்களை உயர்த்துவோம். மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம், அதிகாரம் 5, இறை வார்த்தைகள் 43 முதல் 48 வரை. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது, உனக்கு அடுத்திருப்பவரிடம் அன்பு கூர்வாயாக, பகைவரிடம் வெறுப்பு கொள்வாயாக என கூறப்பட்டிருப்பதை கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். ஆனால் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் பகைவரிடமும் அன்பு கூறுங்கள், உங்களை துன்புறுத்துவோருக்காக இறைவனிடம் வேண்டுங்கள். இப்படி செய்வதால் நீங்கள் உங்கள் விண்ணக தந்தையின் மக்களாவீர்கள். ஏனெனில் அவர் நல்லோர் மேலும் தீயோர் மேலும் தம் கதிரவனை உதிர்த்தெழச் செய்கின்றார். நேர்மையுள்ளோர் மேலும் நேர்மையற்றோர் மேலும் மழை பெய்ய செய்கிறார். உங்களிடத்தில் அன்பு செலுத்துவோரிடமே நீங்கள் அன்பு செலுத்துவீர்களானால் உங்களுக்கு என்ன கைமாறு கிடைக்கும்? வரி தண்டுவோரும் இவ்வாறு செய்வதில்லையா? நீங்கள் உங்கள் சகோதர சகோதரிகளுக்கு மட்டும் வாழ்த்து கூறுவீர்களானால் நீங்கள் மற்றவர்களுக்கு மேலாக செய்து விடுவதென்ன? பிற இனத்தவரும் இவ்வாறு செய்வதில்லையா? ஆதலால் உங்கள் விண்ணக தந்தை நிறைவுள்ளவராயிருப்பது போல் நீங்களும் நிறைவுள்ளவர்களாய் இருங்கள். கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசு கிறிஸ்துவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் எவ்வளவு நல்லவர் என்று அவரை புகழ்ந்து பாடிய நாம்
அவர் நல்லவராய் இருக்கிறார் என்பதை நம்முடைய வாழ்க்கை அனுபவத்தில் வெளிப்படுத்தும்படிதான் இந்த நாளுடைய நற்செய்தி வாசகத்தை ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார். உங்கள் பகைவரிடமும் நீங்கள் அன்பு கூறுங்கள். நாம் வாழக்கூடிய இந்த உலகத்திலே அன்பு என்பது ஒரு வியாபார மயமாய் மாறிவிட்டது. ஒருவரை ஒருவர் பார்க்கிறோம், பேசுகிறோம், உபசரிக்கிறோம். அதற்கு பதில் காரியமாகவே நாம் அன்பை பரிமாறிக்கொண்டிருக்கிறோம். ஒரு வியாபார மயம் எப்படி இருக்கும்? ஒரு சந்தை வெளியிலே நாம் பார்க்கிறோம், கொடுப்பதற்கு நாம் பதிலாக ஒரு பொருளை பெற்றுக்கொள்வது போல, என்னை அவர்கள் வா என்றார்கள், நானும் வா என்றேன். அவர்களை உபசரித்தார்கள், நானும் உபசரித்தேன். இந்த மனநிலை தான் இன்று எல்லா இடத்திலும் பெருகி இருக்கிறது. ஆனால் ஆண்டவர் கூறுகிறார், நீங்கள் இந்த உலகத்தில் உள்ள மக்கள் அன்பு செய்தால் அன்பு, அந்த அன்புக்கு விரோதமாக ஒருவேளை அவர்கள் உங்களை கண்டும் காணாமல் விட்டுவிட்டால், உங்களை உபசரிக்காவிட்டால், உங்களை வரவேற்காவிட்டால், உங்களை அவர்கள் எந்த விதத்திலாவது மனநோகடித்து விட்டால், ஒரே ஒரு முடிவை வைத்துக் கொள்கிறீர்கள். என்ன? பகை, வர்மம், வைராக்கியம், இல்லை என்றால் வெறுப்புணர்வுகளை கொட்டி தீர்க்க ஆரம்பித்து விடுகிறோம். ஆனால் ஆண்டவர் கூறுகிறார், நீங்கள் எப்படி இருக்க வேண்டும்? பகைவரிடமும் அன்பு செய்ய வேண்டும். அன்பு செய்ய முடியுமா சார், சிஸ்டர், என்னால் அன்பு செய்ய முடியுமான்னு உங்க இருதயத்தில் ஒரு கேள்வி இருக்கும். என்னை உபசரிக்காத, என்னை வரவேற்காத, என்னை கண்டுகொள்ளாத, என்னை புரிந்து கொள்ளாத ஒருவரை நான் அன்பு செய்ய முடியுமா? நிச்சயமாக கிறிஸ்துவை ஒருவர் அறிந்து கொண்டால், இயேசுவின் அன்பை ஒருவர் புரிந்து கொண்டால், அவர்களை அன்பு செய்ய முடியும். காரணம் என்ன தெரியுமா? 2 தீமோத்தேயு 1:7 சொல்கிறது, கடவுள் நமக்கு கோழையுள்ளத்தினை அல்ல, வல்லமையும் அன்பும் கட்டுப்பாடும் கொண்ட உள்ளத்தையே வழங்கியுள்ளார். பாருங்கள், கடவுள் நமக்கு கோழை உள்ளத்தை தரவில்லை. எனக்கு பிரியமானவர்களே, அப்ப வல்லமையும் அன்பு, இந்த வல்லமை எங்க வெளிப்படுகிறது? கடவுளுடைய வல்லமை நமக்குள் எதற்குள் வெளிப்படுகிறது என்றால் அன்புங்க. அன்பு. கிறிஸ்து நம்மை அன்பு செய்கிறார். நம்மெல்லாம் யாரு? பாவிகள், துரோகிகள், கடவுளை மனநோக செய்தவர்கள், ஆண்டவருக்கு விரோதமாக வாழக்கூடியவர்கள். யோசித்து பாருங்களேன், இன்னைக்கு கடவுள் நமக்கு செய்ய வேண்டிய எல்லாவற்றையும் குறைவில்லாமல் நிறைவாக செய்கிறார். அதனால தான் பைபிள் சொல்கிறது, நல்லோர் மேலும் தீயோர் மேலும் தம் கதிரவனை உதித்தல செய்கிறார், நேர்மையுள்ளோர் மேலும் நேர்மையற்றோர் மேலும் மழை பெய்ய செய்கிறார். அர்த்தம் என்ன? நீங்களும் நானும் ரொம்ப நல்லவன், யோக்கியமானவன், அதனால தான் இன்னைக்கு காலையில் சூரியன் உதித்திருக்கிறது. நாம் எல்லாம் ரொம்ப யோக்கியமானவர்கள், அதனால தான் அப்பப்போ பெய்ய வேண்டிய மழை பெய்யுது. இல்லைங்க, கடவுள் நல்லவர், அவர் நல்லவராக இருக்கிறார். இந்த உலகத்தில் அநீதி பெருகிவிட்டது, அட்டூழியம் பெருகிவிட்டது, பாவிகள் பெருகிவிட்டார்கள், துரோகங்கள் பெருகிவிட்டது, எல்லாம் ஆண்டவருக்கு தெரியும். ஆனா அவருடைய சுபாவம் என்ன? அன்பு செய்வது. அன்பு தாங்க கடவுள். கடவுள் அன்பாய் இருக்கிறார். அப்ப கடவுள் அன்பாய் இருக்கிறார் என்றால், அவரை வழிபடுகிற, அவரை நேசிக்கிற நானும் கடவுளுடைய பிள்ளைதான் என்று நாம் உண்மையாகவே சொல்லிக் கொள்வோம் என்றால், நமக்குள்ள என்ன இருக்கணும்? அன்பு வெளிப்பட வேண்டும். நீங்க யோசித்து பாருங்களேன், இன்னைக்கு உங்க குடும்பத்தில், உங்க உறவுல, உங்களை சுற்றி வாழ்கிறவர்கள் மத்தியில அன்பை வெளிப்படுத்த முடிகிறதா? அன்பு தாங்க. கடவுள் என்னை அன்பு செய்கிறார் என்பதை நான் உணர்ந்து கொண்டால்,
என்னை புரிந்து கொள்ளாதவர்களை நான் அன்பு செய்ய முடியும், என்னை ஏற்றுக்கொள்ளாதவர்களை அன்பு செய்ய முடியும். பாருங்களேன், ஒரு சம்பவத்தை நான் சிந்திக்க விரும்புகிறேன். நம்முடைய மலையாற்றூர் பகுதியிலே அங்கிருந்த ஒரு பங்கு தந்தை, அவர் அங்குள்ள எல்லா மக்களையும் நேசித்தார். அங்கிருந்த அந்த கோயில் கணக்கு பிள்ளை கப்பியார் என்று சொல்வார்கள். அந்த கப்பியார் ஒரு குடிகார மனிதனாக இருந்தாராம். அந்த குடிகார மனிதனாக இருந்த அந்த கப்பியார் அந்த அருட்தந்தை எவ்வளவோ சொல்லியும் அந்த குடிப்பழக்கத்தை விடலை. ஒரு முறை மக்கள் எல்லாம் கூடி, இவர் சரியில்லைங்க, இவர் கொஞ்சம் தாமதமாக வைங்க, அவரை சீட்டில் கொஞ்சம் உட்கார வைக்காதீங்க, அவரை கொஞ்சம் ஒதுக்கி வைங்க. தந்தை அவர்கள் ஒரு முடிவெடுத்தாராம். விளைவென்ன தெரியுமா? குடிப்பழக்கத்துக்கு அடிமையான அந்த கப்பியார், அந்த கோயில் பிள்ளை அருட்தந்தையின் மீது வைராக்கியம் வைத்தார். அந்த குருசு மலையிலே அவர் ஏறி சென்ற பொழுது இடைமறித்தார். இடுப்பில் வைத்திருந்த கத்தி எடுத்து அவரை குத்தி கொன்றார். அந்த அருட்தந்தை அவர்கள் இந்த கப்பியாரால் கொல்லப்பட்டார். கப்பியார் மறைந்து போனார், ஒளிந்து கொண்டார். எல்லா மக்களும் இந்த கப்பியாரை அவருடைய குடும்பத்தையும் வேதனைப்படுத்தும்படி நினைத்தார்கள். ஆனால் அந்த அருட்தந்தையினுடைய தாய், அவருடைய சகோதர சகோதரிகள் எல்லாம் பாருங்க, கடவுள் எவ்வளவு அன்புள்ளவர் என்பதை அவர்கள் வெளிப்படுத்தினார்கள். அந்த குடும்பத்தை சந்தித்தார்கள். யார் அவங்களுக்கு எந்த துன்பத்தையும் கொடுத்துடக்கூடாதுன்னு கவனமாயிருந்தார்கள். குழந்தைகளுக்கும் அந்த கப்பியாருடைய மனைவிக்கும் அவர்கள் பாதுகாப்பை கொடுத்தார்கள். என்னென்ன தேவை இருக்கிறதோ அந்த தேவைகளை நாங்கள் உங்களுக்கு சந்திக்கிறோம் என்று சொல்லி அவருடைய தேவைகளை சந்தித்தார்கள். அன்பை வெளிப்படுத்தினார்களாம். இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில் கொஞ்சம் யோசித்து பார்ப்போமே. நம்முடைய வாழ்க்கையில் துரோகங்கள், வேதனைகள், பலவிதமான காயங்கள் என்று நம்மையே நாம சொல்லிக்கிட்டே இருக்கிறோம். என்ன அவங்க காயப்படுத்தினாங்க, இவங்க வேதனைப்படுத்தினாங்க, அவங்க என்னை புரிந்து கொள்ளவே இல்லை, அவங்களை என்னை அன்பு செய்யவே இல்லை, அவங்க என்னை விட்டுட்டாங்க, என்னை புறக்கணிச்சிட்டாங்க. யோசித்து பாருங்களேன். இதையே நாம் சொல்ல 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 நம்முடைய இருதயத்தில் அது காயங்களுடைய வலியும் வேதனையும் கூடிக்கொண்டே போகும். இன்னைக்கு பகைவர்களையே நினைக்கிறோம், துயரப்படுத்தினவங்களையே நினைக்கிறோம், காயப்படுத்தினவங்களையே நினைக்கிறோம். இந்த காயப்படுத்தினவங்களை நினைப்பது தான் நம்முடைய உடலுக்கு பெரிய வியாகுலமாக மாறுகிறது. இன்னைக்கு பாருங்க, அன்பு செய்ய வேண்டியவர்கள் நம்மளை அன்பு செய்யலை, அதனால நான் அவங்கள சுமந்து கொண்டு பகைவராகவே மாற்றி அந்த பகைவர்கள் என்ற இடத்தில் அவர்களை பழிவாங்க வேண்டும் என்று துடிக்கிறேன். இதைத்தான் ஆண்டவர் மாற்றுகிறார். நீங்க யார் மேலெல்லாம் பகையோடு இருக்கீங்களோ, யாரெல்லாம் குறித்து வேதனைப்படுறீங்களோ, அவர்களுக்காக நீங்க என்ன செய்யணுமா தெரியுமா? உங்களை துன்புறுத்துவோருக்காக இறைவனிடத்திலே ஜெபியுங்கள். உங்களை துன்புறுத்துகிறவர்களுக்காக நீங்க என்ன செய்யுங்க? ஜெபம் செய்ய ஆரம்பிங்க. அதனால தான் புனிதர் கூறுகிறார், உங்களை துன்புறுத்துகிறவர்களுக்காக நீங்கள் ஜெபிக்க ஆரம்பியுங்கள், அவர்கள் உங்களை புரிந்து கொள்ளும்படி கடவுள் செய்வார். ஜெபம் பண்ண ஆரம்பிங்க. ஆண்டவரே, என்னை வேதனைப்படுத்தினவங்களை ஆசீர்வதிக்கிறேன், என்னைய காயப்படுத்தினவங்களை ஆசீர்வதிக்கிறேன், என்னைய எந்தெந்த விதத்திலெல்லாம் புறக்கணித்தார்களோ அவர்கள் எல்லாரையும் ஆசீர்வதிக்கிறேன் என்று சொல்லி நீங்கள் அவர்களுக்காக ஜெபம் செய்ய ஆரம்பித்து விடுங்கள் என்று ஒரு முடிவெடுப்பீர்களா? ஆண்டவரே, எல்லாரையும் நேசிக்க எனக்கு அருள் தாரும், எல்லாரையும் அன்பு செய்ய எனக்கு அருள் தாரும். பிரியமானவர்களே, அன்பு எங்க இருக்கோ அங்கே ஆண்டவர் இருக்கிறார். அதனால தான் நீங்க வேதத்தை எடுத்து வாசிப்பீர்கள் என்றால் ஆண்டவர் யோவான் நற்செய்தியிலே நமக்கு காண்பிக்கிறார். தயவு செய்து உங்களுடைய வேதாகமத்தை நீங்கள் திருப்பிக் கொள்ளுங்கள், வாசித்து பாருங்களேன். ஆண்டவர் சொல்ற இந்த வார்த்தை நமக்கு புரிய வேண்டும். வாசியுங்கள் நீங்கள் தயவு செய்து. யோவான் நற்செய்தி 13ஆம் அதிகாரத்திலே ஆண்டவர் சொல்லுகிறார். நல்லா கவனிச்சு பாருங்க. 13ஆம் அதிகாரத்திலே 34வது வசனம், ஒருவர் மற்றவரிடம் அன்பு செலுத்துங்கள். ஒருவர் மற்றவரிடம் அன்பு செலுத்துங்கள்.
என்னும் புதிய கட்டளையை நான் உங்களுக்கு கொடுக்கிறேன். நான் உங்களிடம் அன்பு கூர்ந்தது போல நீங்களும் ஒருவர் மற்றவரிடம் அன்பு செலுத்துங்கள். யாற்ற? பகைத்தவர்கள், எள்ளி நகையாடியவர்கள், புறக்கணித்தவர்கள், அவர்களை அன்பு செய்ய ஆண்டவரிடத்தில் அருள் வேண்டுங்கள். ஆண்டவரே, நான் என் பகைவரையும் என்னை வெறுத்தவர்களை அன்பு செய்து ஆண்டவரே உமது அன்பின் வல்லமையை வெளிப்படுத்த எனக்கு அருள்தாரும் என்று ஜெபிப்போம். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார். உங்கள் பகைவரிடமும் அன்பு கூறுங்கள். ஜெபிப்போம். அன்பின் ஆண்டவரே, உம்மை போற்றுகிறோம். நீர் எங்களை எவ்வளவாய் நேசிக்கிறீர். நீர் எங்கள் மீது எத்தனை சிநேகத்தோடு காத்திருக்கிறீர். நாங்கள் பாவம் செய்த பொழுதும், நாங்கள் தடுமாறிய போதும், நாங்கள் வழி தவறிய போதும் நீர் எங்களுக்கு செய்ய வேண்டிய நன்மையை செய்ய தவறவே இல்லை அப்பா. உமது அன்புக்காக நன்றி கூறுகிறோம். ஆண்டவரே, இன்று வரை, இந்த நொடிப்பொழுது வரை என் மனதிலே பிறரை குறித்திருக்கிற அந்த பகை உணர்வுகளை கொண்டு வருகிற சாத்தானை, அதனுடைய தீமைகளை அகற்றும். ஆண்டவரே, பிறர் என்னை புரிந்து கொள்வதை விட நான் பிறரை புரிந்து கொள்ள அருள்தாரும். ஆண்டவரே, நான் பிறரை அன்பு செய்ய எனக்கு அருள்தாரும். உமது வல்லமையால் எனக்கு தேவையான அந்த அன்பின் இருதயத்தை தருவீராக. இயேசுவின் திரு இருதயமே, உமது சிநேக அக்கினியினால் என்னை நிரப்பியருளும். ஆண்டவரே, எங்களை ஆசீர்வதியும். இதோ உம்முடைய பிள்ளைகள் எங்கெல்லாம் மனதிலே வெறுப்புணர்வுகளையும் பகை உணர்வுகளையும் வைத்திருக்கிறார்களோ அதையெல்லாம் அகற்றியருளும் அப்பா. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். ஒவ்வொரு குடும்பங்களையும் கட்டி எழுப்புவீராக. ஒவ்வொரு குடும்பத்திலும் சமாதானத்தின் வல்லமை இறங்கி வருவதாக. உடைய வல்லமை இறங்கி வரட்டும். துக்கங்களும் வேதனைகளும் பிரச்சனைகளும் போராட்டங்களும் பிள்ளைகள் வாழ்க்கை விட்டு மறைந்து போவதாக. வியாதிகள் வெளியேறுவதாக. உம்முடைய கரத்திலிருந்து உம்முடைய பிள்ளைகள் நல்லதை, நன்மையை பெற்றுக்கொள்வார்களாக. வேலை வாய்ப்புக்காக ஜெபிக்கிற பிள்ளைகள், ஆண்டவரே, என் குடும்பத்திலே ஒரு நன்மையை காண வேண்டும் என்று திருமண தடைகள் நீங்கி பிள்ளைகளுக்கு நல்வாழ்வு, குழந்தை பாக்கியம். ஆண்டவரே, எங்கெல்லாம் பிள்ளைகள் வெறுமையும் தனிமையும் சந்தித்தார்களோ அந்த இடத்திலெல்லாம் வல்லமை வெளிப்படுவதாக. பிரிந்து போன குடும்பங்கள் மீண்டும் இணைவதாக. அற்புதத்தின் ஆசீர் வெளிப்படுவது. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் அன்புக்குரியவர்களே, பகை உணர்வை அகற்றுவோம். ஆண்டவரை நமக்கு சொந்தமாக்குவோம். ஆண்டவரின் அன்பை உலகத்திற்கு கொடுப்போம். நிச்சயமாய் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கிறார். இரக்கத்தின் ஊற்று கத்தோலிக்க தியான இல்லத்திலிருந்து தொடர்ந்து உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். என் அன்புக்குரியவர்களே, நமது இரக்கத்தின் ஊற்று கத்தோலிக்க தியான இல்லம் புன்னைக்காயல் அருகில் அமைந்துள்ளது. நீங்கள் வர விரும்பினால் தூத்துக்குடியிலிருந்து திருச்செந்தூர் செல்லும் பேருந்திலே ஆத்தூர் என்ற இடத்தில் இறங்கி நீங்கள் புன்னைக்காயலை நோக்கி வரலாம். நீங்கள் எப்போது வேண்டுமானாலும் எங்களுக்கு ஃபோன் பண்ணலாம். நிச்சயமாக ஜெப உதவிக்கு எங்களை கூப்பிடலாம். அதே போல் தியானத்துக்கு வர விரும்பினால் எங்களுடைய அலைபேசி எண்ணுக்கு நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஒவ்வொரு நாளும் பிள்ளைகளால் கைவிடப்பட்ட 95 பேருக்கு மேலாக உணவு சமைத்து அவர்களுக்கு கொண்டு போய் கொடுக்கப்படுகிறது. இந்த பணிக்காகவும் ஜெபித்துக் கொள்ளுங்கள். ஒவ்வொரு புதன்கிழமையும் காலை 10:30 முதல் 4 மணி வரை நடக்கிற ஜெபமாலை, ஜெப தியானம், அற்புதங்கள் ஆயிரமாய் நடக்கிற மாதாவுடைய பரிந்துரையில் நடக்கிற அந்த ஜெபத்திலே பங்கெடுங்கள். God bless you. மரியே வாழ்க.